Hello students, exercise number 3.15 பார்க்க போறோம். So இந்த exercise 3.15ல என்னென்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஆல்ரெடி 9th பார்த்ததுதான். அந்த 9th பார்த்தத இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிரீஃபா பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த கொடுத்திருக்க டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் இருக்குது. இப்போ ரெண்டு டேட்டா கொடுத்திருப்பாங்க அப்படினாலுமே இப்போ ஒரு ஐட்டம் ஏதாவது ஒரு எக்ஸாக்ட் பென் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பென்னோட நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அண்ட் அந்த பென்னோட ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ பென்னோட நம்பர் ஆஃப் பென் அப்படின்னு சொல்றது x ன்னு எடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் பென் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா y அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அதாவது இது என்னது xங்கிறது என்னது நம்பர் ஆஃப் பென் அண்ட் இது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் பென். சோ இப்போ நம்பர் ஆஃப் பென் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை கவுண்ட்னாலும் இருக்கலாம். ஒரு 4 and 5 6 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். அண்ட் ரேட் ஆஃப் பென் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ 4 பென் வந்து 20 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் 25 rupees 30 rupees 35 rupees அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ரெண்டு டேட்டா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த டேட்டாவை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அது வந்துட்டு டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் ரெண்டு டைப்ல இருக்கு. சோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றது x1 ஓட ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போதுல y ஓட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா இட் இஸ் a டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்போ இங்க வந்து அந்த டைப்ல தான் இருக்குது. x ஓட அந்த நம்பர் ஆஃப் பென்னோட கவுண்ட் கூடிட்டே போகும்போது அதனோட பிரைஸும் கூடிட்டே போகும். சோ அப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா k = y / x. சோ k அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் மாறாம இருக்கும், எல்லாத்துலயுமே மாறாம இருக்கும். சோ இந்த k ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ட் அடுத்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ k கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y / x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்திருக்கேன். சோ நான் இப்போ இந்த சம்ல k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா இதுல எந்த டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த x எடுக்கிறேன் அப்படின்னா இதனோட y எடுத்துக்கணும். நான் இந்த x எடுக்க போறேன் அப்படின்னா இதனோட y எடுத்துக்கணும். சோ எந்த x வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த x எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோமே. அப்போ k = x ஓட வேல்யூ 6 and y ஓட வேல்யூ 30. சோ நான் இப்ப டிவைட் பண்ணேன் அப்படின்னா k = 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த k ஐ வச்சிட்டு நம்ம எதனோட வேல்யூனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இன் கேஸ் நான் இங்க கேக்குறாங்க क्वेश्चन 15 பென்னோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 15 பென் அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் 15 பென். அப்ப 15 பென்னோட காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னது நம்பர் ஆஃப் பென் கொடுத்திருக்காங்க. அப்ப x கொடுத்திருக்காங்க, y கேட்டிருக்காங்க. சோ நான் இப்ப இதே வேல்யூல k = x னோட வேல்யூ பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பேன் அப்படினா 15 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். அப்ப 15 y னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ அப்ப k ஓட வேல்யூ ஆல்ரெடி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். என்ன 5 அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் and y divided by 15 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ y. சோ அந்த 15 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப ஆல்ரெடி அங்க 5 இருக்குனால 5 * 15 = y. சோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 25 and 75 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ அப்போ ஒரு y னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 75 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அதாவது 15 பென்னோட ரேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 75 rupees அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி என்ன ஐட்டம் கொடுத்திருந்தாலும் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்ன டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இன்டைரக்ட் வேரியேஷனா மாறி வரமுச்சுல. சோ இன்டைரக்ட் வேரியேஷன் எப்படி இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் அண்ட் இதனுடைய வேல்யூ என்ன ஆயிட்டே போகும்னா டிகிரீஸ் ஆயிட்டே போகும். சோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வேல்யூ டிகிரீஸ் ஆகும். அல்லது இதனோட வேல்யூ டிகிரீஸ் ஆகும், இதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது மாறி பண்ணும்போதுல அத நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படினா இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சோ அத அடுத்த சம்ல பார்க்கலாம். சோ இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்க போறோம் அப்படினா இன்டைரக்ட் வேரியேஷன் என்னவா இருக்கலாம் அப்படினா இப்போ ஒரு வர்க்கர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ். சோ நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் இருக்காங்க, அத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் and அவங்களுடைய வொர்க்கிங் ஹவர்ஸ் எடுத்துக்க போறோம். நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கலாம், y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜாப ஒரு 5 வர்க்கர்ஸ் சேர்ந்து பண்றாங்க அப்படினா ஒரு ஜாப 5 வர்க்கர்ஸ் சேர்ந்து பண்றாங்க அப்படினா ஒரு 25 டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வெச்சுக்கலாம். and அதே வர்க்க and ஜாஸ்தி ஒரு 6 வர்க்கர்ஸ் சேர்ந்து பண்றாங்க அப்படினா 6 வர்க்கர்ஸ் சேர்ந்து பண்றாங்க அப்படினா அதோட டைம் என்ன ஆகும்னா குறையும், டிகிரீஸ் ஆயிட்டே வரும். சோ அப்ப இங்க என்ன வரலாம் ஒரு 22 டேஸ் அல்லது 23 டேஸ்ல finish பண்ற மாதிரி வரும். அடுத்து அதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போதுல 8 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த வர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் குறையும், ஒரு 20 டேஸ்ல finish பண்ற மாதிரி வரும். சோ அப்போ இதனுடைய வேல்யூ அதாவது நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போதுல நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். ஆமா நம்ம ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு 5 பேரை வச்சு ஒரு வர்க்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா அந்த வர்க் முடியறதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்கலாம். அந்த வர்க்கர்ஸை கூட்டணும் அப்படினா வர்க்கிங் அந்த டே என்ன ஆகும்னா குறையும், எவ்வளவு கொஞ்சம் கம்மியான நாளே முடிச்சுடுவாங்க. சோ அதனால சொல்றேன் இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அண்ட் இந்த டேட்டா என்ன ஆகுது டிகிரீஸ் ஆயிட்டே போகுது.
இதே இது ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு 10 ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்றாங்க, 25 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் குறைக்கிறாங்க, 8 ஒர்க்கர்ஸ் வச்சு பண்றாங்க. அப்போ டேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க குறைஞ்சதுன்னா இங்க இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது என்ன சொல்றோம், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா k equal to y into x. டைரக்ட் வேரியேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா k equal to y by x அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன பார்க்கறோம் அப்படின்னா y into x அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டைரக்ட் வேரியேஷனா டிவைட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைட். அப்போ k equal to y by x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்க வந்து i இன்டைரக்ட் வேரியேஷன் i னா இன்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ k equal to y into x அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ k ஓட வேல்யூ இங்க பாத்து ஃபார்முலா பாத்துறோம். இப்போ k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா என்ன எடுத்துக்கலாம், இதனுடைய வேல்யூ எடுத்துக்கலாம். இங்க x ஓட வேல்யூ பதிலா என்ன எடுத்துக்க போறோம், 5 எடுத்துக்க போறோம். and y ஓட வேல்யூ பதிலா என்ன எடுத்துக்கலாம், 25 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 25 into 5. அப்ப டோட்டலா k ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இது k ஓட வேல்யூ. and இந்த k ஓட வேல்யூ வச்சு அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்ம போன சம் மாதிரி x ஓட வேல்யூ கொடுத்து y ஓட வேல்யூ கேட்பாங்க, and y ஓட வேல்யூ கொடுத்து x ஓட வேல்யூ கேட்பாங்க. எதை கண்டுபிடிச்சா கொடுத்தாலுமே நம்ம அதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இதுதான் கான்செப்ட். இந்த கொடுத்திருக்க 3.15ல கொடுத்திருக்க கான்செப்ட் வந்து இவ்வளவுதான், வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. சம் ரெண்டு டைப்பா வரப்போகுது. எப்படி அப்படின்னா ஒன்னு டைரக்டா டேபிள்ஸ் கொடுத்துருவாங்க, அல்லது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டேபிள்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு டைப்ல தான் இருக்க போகுது. டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, அது உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் டேபிள் கொடுக்காம டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டேபிள்ஸ் கொடுக்கல. சோ டேபிள் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ரெண்டு டைப்ல இருக்கு, டேபிள் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சம்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கார்மெண்ட் ஷாப், ஒரு கார்மெண்ட் ஷாப் இருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. என்ன ஐட்டம் அங்க ஒரு ஐட்டம் சேல் பண்றாங்க, அந்த ஐட்டம் வாங்க முடிச்சு என்ன பண்றாங்க, அப்ப ஐட்டம்க்கு 50% டிஸ்கவுண்ட் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 50% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ ஒன்னு எடுத்துக்க போறோம். ஒன்னு டிஸ்கவுண்ட், ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ், அந்த ஐட்டம்ல என்ன பிரைஸ் மார்க் பண்ணிருக்காங்களோ அதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். அது x-ஓட வேல்யூ. அண்ட் அகைன் இன்னொன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட். எவ்வளவு டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப 50% எவ்வளவு, அந்த மார்க்கெட் பிரைஸ்ல 50% எவ்வளவு. சோ அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத செகண்ட் டேட்டாவா எடுத்துக்க போறோம். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம தான் கொடுக்க போறோம். பிகாஸ் நம்மள ஒரு நம்பர் கூட கொடுக்கல, கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் தான் நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க நான் சொல்றேன். அண்ட் கொஸ்டின் மத்த டேட்டால நம்பர் எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்மளே தான் எடுத்துக்க போறோம். பிகாஸ் என்ன எதை வச்சு நம்பர் எடுத்துக்கிறது, இப்போ சின்ன நம்பர் எடுக்கிறதா பெரிய நம்பர் எடுக்கிறதா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். கொஸ்டின்ல கீழே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the market price when I get a customer, அதாவது மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும், கஸ்டமர் வந்து டிஸ்கவுண்ட் 3250 வாங்குறாங்க அப்படின்னா அப்போ டிஸ்கவுண்ட் y equal to 3250 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் x கேட்டிருக்காங்க. when அந்த மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும், when மார்க்கெட் பிரைஸ், அப்போ x என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படின்னா 3000 சம்திங் வருது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் நமக்கு போடக்கூடிய அமௌண்ட்டும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 1000 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப இங்க 1000க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1500 எடுக்கிறேன். சோ 1500க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இதுல பாதினா 750 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்து 2000 எடுக்கிறேன் அப்படின்னா சோ 2000க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 1000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்து 2500 எடுக்கிறேன் அப்படின்னா இங்க 1250 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் 3000 எடுக்கிறேன் அப்படின்னா 3000க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 1500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ இதுதான் டேபிள். இந்த டேபிளை வச்சு என்ன பண்ண போறோம், கிராஃப் வரைய போறோம். அந்த கிராஃபை வச்சு அடுத்து இதனோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். பிகாஸ் இந்த சம்லே சொல்லிருக்காங்க கிராஃப்ல தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம என்ன கண்டுபிடிக்க கூடாது, இதுல சம்ம போட்டு கண்டுபிடிக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ல சொல்லி கொடுத்திருந்தேன். k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த k வச்சு x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி சொல்லிருந்தா. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்க சம்லயே கிராஃப் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் கிராஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கிராஃப் மூலமா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்க போறோம். சரியா, இங்க k ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கிராஃப்ல கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் சம்ல கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணணும், நம்ம வெரிஃபை பண்ணி காமிக்கணும். சோ அதனால என்ன எடுத்துக்க போறேன், நான் k ஓட வேல்யூ எடுத்துக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the discount when market price is 2500, அதாவது மார்க்கெட் பிரைஸ் இஸ் 2500. அப்ப x is equal to 2500
டிஸ்கவுண்ட் வென் எப்போ அப்படின்னா டிஸ்கவுண்ட் எப்போ அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்போது அந்த மாதிரி மார்க்கெட் பிரைஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ y கேட்டிருக்காங்க. சோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், k கண்டுபிடிக்கணும். இது என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தாதான் k ஓட ஃபார்முலா எழுத முடியும். இது என்ன வேரியேஷன், x இன்க்ரீஸ் ஆகும்போதுல y யும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டு பக்கமும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பார்த்திருக்கோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்லி பார்த்திருக்கோம். டைரக்ட் வேரியேஷனோட ஃபார்முலா dd அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சொன்னேன். டிவைட்ல வரணும் y டிவைடட் பை x அப்படின்னு சொல்லி வரணும். சோ இதுதான் என்னது k கான ஃபார்முலா. சோ அப்ப எனி ஒன் x எடுத்துக்கலாம், எந்த x நாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த x எடுத்துக்கலாம், இது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன எடுத்துக்கலாம், x க்கு பதிலா x ஓட வேல்யூ என்ன 2000 எடுத்துக்கிறேன். அண்ட் அப்போ y ஓட வேல்யூ என்ன எடுக்க போறேன், அதுக்கு நேரா உள்ள y ஓட வேல்யூ தான் எடுக்கணும், 1000 எடுத்துக்கலாம். சோ அப்ப அத கட் கொடுத்தோம் அப்படினா என்ன கிடைக்க போகுது, 1/2 அப்படி சொல்லி கிடைக்க போகுது. அப்ப k 1/2 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த k வச்சு x and y அதனால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், கிராஃப்ல பண்ணனுமா, அதுக்கு அப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, இதுல கண்டுபிடிச்சு வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப கிராஃப் பண்ணிடலாம். சோ அப்ப கிராஃப் பார்க்க போறோம். கிராஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்க உள்ள டேபிள் அப்படியே கிராஃப்ல வரைய போறோம். சோ இங்க 500 இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துர்க்கேன், யூனிட் 500 எடுத்துர்க்கேன். சோ ஸ்கேல் கண்டிப்பா எழுதணும். ஸ்கேல் என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா x axis equal to x axis 1 cm equal to இங்க எவ்வளவு எடுத்துக்கிறோம், 500 யூனிட்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம், 500 யூனிட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி y axis equal to 1 cm equal to சேம் அதே மாதிரி தான் 500 யூனிட்ஸ் தான் எடுக்க போறோம். சோ 500 யூனிட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஃப் டிரா பண்ண போறோம். கிராஃப் டிரா பண்றது எப்படி சொல்லிருக்காங்க, x ல 1000 y ல 500 அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப 1000 நேரா 500 பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் 5000 ல இருந்து 1000 பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். சாரி 5000 ல இருந்து 7500 பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். 750 பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் 2000 நேரா எடுத்து என்ன பண்ணலாம், 1000 நேரா பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி 2500 ல இருந்து 1250 பாயிண்ட் அவுட் பண்ணனும். அண்ட் 3000 ல இருந்து 1500 நேரா எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணனும். சோ இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. தென் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்றோம். அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கணும் நம்ம எங்க என்ன எதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு. y ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது, 3250. அப்போ y ஓட வேல்யூ இங்க இருக்குது. y ஓட வேல்யூல 3250 னா இங்க இருக்குது. சோ இதுக்கு நேரா எடுக்க போறோம். அண்ட் இங்க தான் வருது. சோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் அப்படினா இதோட லைன் கரெக்ட்டா எங்க வருது அப்படினா இந்த பாயிண்ட் கிடைக்குது 3250 அப்படின்றது. அண்ட் x ஓட வேல்யூல எங்க இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா கரெக்ட்டா 6500ல வருது. சோ அப்போ இதுக்கு நேரா ஒரு லைனை போட்டுக்கலாம். சோ டாட் டாட் அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கங்க. அண்ட் அது நேரா எங்க வருது, 2500க்கு வருது. அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ இதுதான் எடுத்துக்க போறோம். இத வந்து y ஓட வேல்யூ எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப x இங்க என்ன கிடைக்க போகுது, 6500 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. தென் அதே மாதிரி இங்க x ஓட வேல்யூ 2500 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ 2500 எடுத்துட்டோம் அப்படினா அப்ப இதுக்கு நேரா ஒரு டாட் போட்டுக்கலாம். அண்ட் இது எங்க நேரா வருது அப்படினா 1500க்கு வருது. சாரி 1250க்கு வருது. சோ அப்போ இங்க 1250 எடுத்துக்க போறோம். இதுதான் ஆன்சர். சோ இதுவும் தான் ஆன்சர். சோ ஸ்கேல் அவங்க கிராஃப் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. சோ அதனால அதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ எது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கட்டி ஃபர்ஸ்ட் k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அண்ட் k ஓட அந்த கிராஃப் வச்சு என்ன பண்ணிருக்கோம், சாரி டேபிள வச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். சோ அந்த கிராஃப் வச்சு ஆன்சர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர் அப்படின்றது ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இங்க வந்துட்டு இங்கேயும் டேபிள்ஸ் கொடுக்கல, டேபிள் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பட் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x and y x into y equal to 24 அப்படி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நம்ம டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்போ y அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடலாம். அதாவது சரி x டிவைட்ல கொண்டு போயிடலாம். அப்போ y equal to 24 x டிவைட்ல வந்துருச்சு அப்படினா என்ன வந்துரும், டிவைடட் பை x அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இப்போ நம்ம x ஓட வேல்யூ ஒருவனா சப்ஸ்டிட்யூட் பண்ணா y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ அப்ப டேபிள் எழுதிட்டோம் அப்படினா சோ டேபிள் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படினா x and y அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ x ஓட வேல்யூ 1 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இப்போ x ஓட வேல்யூ 1 அப்படி சொல்லி எடுக்கறோம் அப்படினா x க்கு பதிலா நான் 1 அப்படி சொல்லி எடுக்க போறேன். அப்போ y equal to 24 divided by 1 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்போ y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படினா 1 அப்படி சொல்லி கிடைக்குது. y equal to x equal to 1 ன்னு எடுத்தோம் அப்படினா y equal to என்ன கிடைக்குது அப்படினா 24 அப்படி சொல்லி கிடைக்குது. சரி அப்போ 24 y க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், அப்ப 24 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். தென் x ஓட வேல்யூ 2 அப்படி சொல்லி எடுத்தோம் அப்படினா x is equal to 2 ன்னு எடுக்கிறேன் அப்படினா அப்போ y is equal to நான் x எடுக்க போறேன் 2 அப்படி சொல்லி எடுக்கிறேன். அப்போ நான் x க்கு பதிலா 2 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ 24 divided by 2 அப்போ y ஓட வேல்யூ என்ன கிடைக்க போகுது அப்படினா 12 அப்படி சொல்லி கிடைக்குது. அப்போ நான் x ஓட வேல்யூ 2 அப்படி சொல்லி எடுத்தேனா y ஓட வேல்யூ என்ன கிடைக்க போகுது 12. இதே மாதிரி அடுத்து x ஓட வேல்யூ 3 அப்படி சொல்லி எடுக்கிறேன் அப்படினா
y equal to 24 divided by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப இத சால்வ் பண்றோம் அப்படினா x is equal to 3 ன்னு எடுத்துக்கிட்டா அப்ப y is equal to என்ன கிடைக்க போகுது இத டிவைட் பண்ணச்சுல 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அப்ப 3 எடுத்தோம் அப்படினா 8 ன்னு கிடைக்குது. இதே மாதிரி 4 எடுத்தோம் அப்படினா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். and 5 எடுக்க முடியாது. அப்ப 6 தான் எடுக்க முடியும். சோ 6 எடுத்தோம் அப்படினா 6 நோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதுல 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினா 8 அப்படிங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படினா இத வச்சு நம்ம கிராஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கிராஃப்ல என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்படினா x = 3 அப்படின்னு சொல்லி எடுத்து y னோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். and y னோட வேல்யூ 7 அப்படிங்கறத எடுத்து x னோட வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இப்போ டேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் கிராஃப் வரைய போறோம். சோ கிராஃப்ல என்ன எடுத்துருக்கு அப்படினா x ஓட வேல்யூ 1 யூனிட் ஆட் ஆகி போயிட்டு இருக்கு and y ஓட வேல்யூ 2 யூனிட் ஆட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்ப ஸ்கேல் எழுதுற மோஷன் என்ன எழுத போறோம் அப்படினா x axis equal to x axis 1 centimeter equal to so 1 centimeter எவ்வளவு எடுத்துறோம் 1 யூனிட் தான் எடுத்துறோம். சோ அப்ப இங்க 1 யூனிட் னு எழுதிடலாம். சோ நான் லாஸ்ட் சம்ஸ்ல செய்யறப்பவே சொல்லிருந்தேன் x ஓட வேல்யூ என்ன யூனிட் எடுக்கறோமோ அதே தான் y யூனிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் இங்க 1 1 எடுத்துக்கிறனால இங்க 2 2 எடுத்துக்கிறேன். because இங்க 24 வரைக்கும் வருது. சோ பெரிய லென்த் வரதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா 24 வரைக்கும் எடுத்துக்கிறேன். சோ அப்ப x axis equal to y axis equal to 1 சென்டிமீட்டர் நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படினா 2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம் 1,24 அப்படினா இந்த இடத்துல வருது. சோ இத பாயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன எடுக்கற போறோம் அப்படினா 2,12. அப்ப 2 ஓட வேல்யூ இங்க இருக்குது 12 அப்படின்றது இங்க இருக்குது. சோ 2,12. நெக்ஸ்ட் 3,8. சோ 3,8 and 4,6. சோ 4 நேரா எடுத்துக்கிறேன் 6 3,8 கொஞ்சம் தள்ளி வரும் and 4,6 அப்படின்றதுனால இதுக்கு நேரா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 6,4. அப்ப 6,4 and then 8,3. அப்ப 8,3ங்கிறது இதனுடைய கேப்ல வரப்போகுது. 2 க்கும் 4 க்கும் கேப்ல வருது. அப்ப 8,3 அப்படின்றது இத எடுத்துக்கிறேன். சோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படினா எல்லா கிராஃபுமே பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இத வச்சு கர்வ் வரைய போறோம். சோ இந்த கர்வ் எப்படி வருது அப்படினா ஒரு லைட்டா ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு கர்வ் வருது. சோ இத வரைஞ்சிட்டோம். சோ இனிமேல் என்ன பண்ண போறோம் எந்த இடத்துல எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். x னோட வேல்யூ 3 அப்படினு சொல்லிருக்காங்க. சோ x னோட வேல்யூ 3 அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா அது நேரா எங்க வருது y னோட வேல்யூ 8 க்கு வருது. சோ அப்போ 8 தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அப்ப x is equal to 3 அப்படினா y is equal to என்ன கிடைக்குது 8 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. அது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன y னோட வேல்யூ 6 அப்படினு எடுத்துக்கிறோம். சோ y னோட வேல்யூ 6 அப்படினா இந்த இடத்துல அப்ப இதுக்கு நேரா அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி கொண்டு போறோம் அப்படினா இங்க என்ன கிடைக்குது 4 அப்படினு சொல்லி கிடைக்குது. சோ அப்போ இது ஒரு ஆன்சர். சோ ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. y னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கீங்க x னோட வேல்யூ 3 அப்படினா y னோட வேல்யூ 8 அப்படினு சொல்லி கிடைச்சது and y னோட வேல்யூ 6 அப்படினு எடுக்கும்போது x னோட வேல்யூ 4 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு ஆன்சர் and இது ஒரு ஆன்சர். சோ அத நம்ம கீழ எழுதி வெரிஃபைட் அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். ஏனா நம்ம அங்க கண்டுபிடிக்கும்போது சேம் ஆன்சர் தான் கிடைச்சது. கிராஃப்ல வரையும்போது சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படினு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். அப்புறம் the third sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டைரக்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப y is equal to 1/2x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. and ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ x is equal to 9 and y is equal to என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா y is equal to 7.5 and x is equal to என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப இங்கேயும் டேபிள் கொடுக்கல. டேபிள் நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். சோ டேபிள் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்றதுனால x னோட வேல்யூ ஓவர் வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி y னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் y equal to 1/2x அப்படினு இருக்காங்க. நான் x க்கு பதிலா 1 அப்படினு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 1 அப்படினு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y is equal to 1/2 into 1 அப்படினு தான் கிடைக்கும். அப்ப டிவைட் பண்ணோம் அப்படினா y யோட வேல்யூ y equal to 0.5 அப்படினு சொல்லி கிடைக்கும். 1/2 equal to 0.5 அப்படினு எடுத்துக்கலாம். ஃபிராக்ஷன்ல இருக்க வேல்யூவை பாயிண்ட் வச்சு எடுக்கிறோம் அப்படினா 0.5 அப்படினு சொல்லி கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1,0.5 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. தென் y equal to 1/2 into 2 அப்படினு எடுத்துக்க போறோம். x க்கு பதிலா 2 அப்படினு எடுத்துக்கிறோம் அப்படினா 2 கேன்சல் ஆகி y னோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது அப்படினா 2 அப்படினு சொல்லி கிடைக்கும். அப்படினா 2,2 x னோட வேல்யூ 2 எடுத்தா y னோட வேல்யூ 2 கிடைக்குது. தென் y equal to 1/2 நான் x க்கு பதிலா 3 அப்படினு எடுத்துக்கிறேன். அப்போ 3 அப்ப கட் கொடுத்தோம் அப்படினா இங்க 3/2 அப்படினு சொல்லி இருக்கும். சோ அப்போ y யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா 1.5 அப்படினு சொல்லி கிடைக்கும். அப்போ 3,1.5 and அதே மாதிரி y னோட வேல்யூ இங்க 3 வரைக்கும் எடுத்துறோம். இப்போ 4 எடுக்க போறோம். அப்போ 1/2 into 4 எடுத்தோம் அப்படினா y னோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது இத கட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 அப்படினு சொல்லி கிடைக்க போகுது. அப்போ 4,2
தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 1/2 5 அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இதை கட் கொடுக்கும் போது 2.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ அடுத்து என்ன பாயிண்ட் எடுக்கலாம் 5, 2.5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ எல்லாத்தையுமே டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் எக்ஸனோட வேல்யூ அண்ட் ஒய்னோட வேல்யூ சேர்த்து அரேஞ்ச் பண்ணிடலாம். டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1,0.5. அப்போ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க 0.5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் 2 எடுத்தா 2 கிடைச்சிருக்கு. தென் 2 எடுத்தா 2 கிடைக்கும். தென் 3 எடுக்கும் போதுல 3,1.5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. 3 னா 1.5. தென் 4 எடுத்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ 4, 2 and 5 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 2.5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த சம்ம செஞ்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு டேபிள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா அதை செஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். இனிமேல் அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கிராஃப் கண்டுபிடிக்க போறோம். அந்த கிராஃப்ல எக்ஸனோட வேல்யூ 9 இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஒய்னோட வேல்யூ 7.5 இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். சோ அதை பார்க்கலாம். கிராஃப்ல அதனோட வேல்யூ ஃபுல்லா பாயிண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ 1,0.5 அப்படின்னு இருக்கு. 1,0.5 அப்படின்றது இந்த வேல்யூ கிடைக்கும். அண்ட் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா 2,2 அப்படின்னு இருக்கு. அப்ப 2,2 அப்படின்றது இந்த வேல்யூ. தென் அடுத்து 3,1.5. சோ 3,1.5 அப்படின்றது சாரி 2,1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ 2,1 அப்படின்றது இந்த வேல்யூ இங்க கிடைக்கும். அண்ட் அடுத்து 3,1.5 அப்படின்னா 3,1.5. சோ இந்த வேல்யூ கிடைக்குது. அடுத்து 4,2 அப்படின்னு சொல்லி இருக்குது. 4,2 அப்படின்னா then 5,2.5 5,2.5 இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்னோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம ஆல்ரெடி எடுத்த 4 பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. அண்ட் இனிமே என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ 9 இருக்கணும். சோ இப்போ எக்ஸனோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இப்போ 9க்கு நேரா அப்படியே ஒரு டாட்டா லைன் போட்டோம் அப்படின்னா அது எங்க கிடைக்குது அப்படின்னா 4.5ல வந்து ஜாயிண்ட் ஆகுது. சோ அப்ப என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 9 இருக்கும்போது ஒய்னோட வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம் 4.5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். அண்ட் ஒய்னோட வேல்யூ 7.5 இருக்கும்போது சோ 7.5ல இருந்து நம்ம டாட்டா லைன் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்ல 14 அப்படின்ற இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. சோ அப்ப என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இங்க ஒய்னோட வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம் 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸனோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4.5 இருக்குது. சோ இது ஒரு ஆன்சர். தென் செகண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய்னோட வேல்யூ 7.5 இருக்கும்போது எக்ஸனோட வேல்யூ 14 இருக்குது. சோ இது ஒரு ஆன்சர். சோ ரெண்டு ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் வித் கிராஃப் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, பண்ணியாச்சு. ஃபோர்த் சம்ல டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. டேபிள் அவங்களே கொடுத்துட்டு டேட்டா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பைப், அதாவது ஒரு டேங்க்ல 2 பைப்பை வச்சு தண்ணி பம்ப் பண்ணோம் அப்படின்னா 45 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே 3 பைப்பா இருந்தா 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. அந்த மாதிரி பைப்பனோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே போக அதனுடைய டைம் வந்து என்ன ஆகிட்டே எப்படி போகுதுன்னா டவுன் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒரு வேல்யூ டவுன் ஆகிட்டே போச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த சம் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன்ல இருக்கு. சோ இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்க போறோம். இன்டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா k ஈக்குவல் டு y இன்டு x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பைப் வந்து 5 பைப்ஸ் இருந்துச்சுன்னா அதனோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்து இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க 9 மினிட்ஸ்ல தண்ணி ஃபில் ஆகுது அப்படின்னா எத்தனை பைப் தேவை அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு வேல்யூ எக்ஸனோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ஒய்னோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ அப்போ இத வச்சு தான் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி k என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப k கண்டுபிடிக்கிறதுக்கு k ஈக்குவல் டு y எதனா ஒரு ஒய்னோட வேல்யூ எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ப 45 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒய்னோட வேல்யூ 45 இன்டு எக்ஸனோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப k ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அண்ட் இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு இந்த k க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா 90 ஈக்குவல் டு ஒய்னோட வேல்யூ எக்ஸனோட வேல்யூ என்ன அப்படின்னா 5, ஒய்னோட வேல்யூ தெரியாது. சோ y இன்டு 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப ஒய்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப கட் கொடுத்தோம் அப்படின்னா y is equal to
18 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அப்போ ஒரு ஆன்சர் கிடைச்சிட்டு. அண்ட் செகண்ட் ஆன்சர் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இதே வேல்யூல 90 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு y நோட வேல்யூ 9 னு கொடுத்திருக்காங்க, x நோட வேல்யூ தெரியாது. சோ அப்ப x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப x is equal to 90 divided by x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப என்ன சாரி y x is equal to 90 divided by 9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப கட் கொடுத்தோம் அப்படின்னா x is equal to 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அப்ப ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா x நோட வேல்யூ 5 ஆ இருந்துச்சுனா y நோட வேல்யூ 18 அப்படின்னு சொல்லி இருக்குது. x நோட வேல்யூ 9 ஆ இருந்துச்சுனா y நோட வேல்யூ 9 ஆ இருந்துச்சுனா x நோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம், இங்க கிராஃப்ல அத ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். ஆல்ரெடி இங்க பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், இந்த பாயிண்டை இங்க ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2,45 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க கிராஃப்ல என்ன பண்ண போறோம், மார்க் பண்ண போறோம். சோ அப்போ நான் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் இங்க கீழ 1 2 3 அப்படி சொல்லி எடுத்துக்கங்க. x நோட ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கங்க 1 2 3 and y ஆக்சிஸ்ல 5 5 ஆட் பண்ணிட்டே போயிருக்கேன். அப்போ ஸ்கேல் எழுதும்போது என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா x ஆக்சிஸ் 1 cm equal to so 1 யூனிட் அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து y ஆக்சிஸ்ல 1 cm equal to 5 யூனிட்ஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். சோ நம்ம எடுத்தாச்சு. அடுத்து என்ன இப்ப பாயிண்ட் அவுட் பண்ண போலாம். அப்ப x நோட வேல்யூ 2 னு எடுத்தோம், y நோட வேல்யூ 45 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அப்ப இந்த வேல்யூ 245. தென் x நோட வேல்யூ 3 அப்படி சொல்லி எடுத்தோம் அப்படினா y நோட வேல்யூ 30 அப்படி சொல்லி கிடைக்குது. அப்போ 330 இந்த இடத்துல. தென் x நோட வேல்யூ 6 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா y நோட வேல்யூ 15 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ y நோட வேல்யூ 15 and x நோட வேல்யூ 10 9 எடுத்தோம் அப்படினா y நோட வேல்யூ 10 அப்படி சொல்லி கிடைக்குது. So 10. So இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு கர்வ் வரைய போறோம். அந்த கர்வ் நம்ம எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும், பாயிண்ட் மேட்ச் பண்ணனும் அப்படினா 5 னு எடுத்தோம்னா 18 அப்படிங்கற பாயிண்ட மேட்ச் பண்ணனும். சோ ஒரு கர்வ் வரையலாம். இங்க கொடுத்திருக்கிற அந்த அதே இதால நான் அப்படியே ஒரு கர்வ் வரையறேன். ஏனா அது அந்த ஷேப்ல தான் இருக்குது. சோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒரு லைட்டா ஸ்லாண்டிங்கான ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கோம். சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க x நோட வேல்யூ y நோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இங்க செக் பண்ண போறோம். அப்ப x ஓட வேல்யூ 5 னா y ஓட வேல்யூ 18 அப்படி சொல்லி இருக்கு. அப்ப x நோட வேல்யூ 5, அதுக்கு நேரா பார்த்தோம் அப்படினா y நோட வேல்யூ எங்க இருக்குன்னா 18 அப்படிங்கற லைன்ல இருக்கு. சோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட்கான ஆன்சர். அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. 5,18 அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படினா x நோட வேல்யூ 10 அப்படினா y நோட வேல்யூ 9ல இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப x நோட வேல்யூ 10ல போட்டோம் அப்படினா y நோட வேல்யூ 9ல இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம், சோ அப்போ இங்க ஆன்சர் 10, இங்க ஆன்சர் 9ல கிடைச்சிருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படினா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ 4th சம் கூட ஆன்சர் இதான் கிடைக்கும். 5th சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ அதான் என்ன அப்படினா ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் உடைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்து அதை x அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் பிரைஸ் மணியை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அப்போ அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் அமௌண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா y அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படினா ஈச் ஒரு ஸ்டூடண்ட்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 180 ரூபீஸ் கொடுக்குறாங்க. and 4 ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ற இடத்துல ஒரு ஸ்டூடண்ட்க்கு 90 ரூபீஸ் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவா கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப கான்ஸ்டன்ட் வேரியேஷன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். k அதான் என்னது கான்ஸ்டன்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போதுல அந்த பிரைஸ் மணி என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இது இன்டைரக்ட் வேரியேஷன். சோ இன்டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படினா y into x அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப இந்த ஃபார்முலா k ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அண்ட் செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா x நோட வேல்யூ, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடண்டோட நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் வந்து 12 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பிரைஸ் மணி ஈச் ஸ்டூடண்ட்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப y நோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபர்ஸ்ட் k நோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ k ஈக்குவல் டு ஏதாவது ஒரு y ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். நான் இந்த y எடுத்துக்கிறேன் 180 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். இல்ல இந்த கடைசி வேல்யூ கூட எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் அந்த கடைசி வேல்யூ எடுத்துக்கிறேன் 360 அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இன்டு x நோட வேல்யூ எடுத்துக்க போறோம். x நோட வேல்யூ 10. சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது 360 அப்படி சொல்லி கிடைக்குது. சோ அப்போ k நோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினா x நோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, y நோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அப்ப அகைன் k ஈக்குவல் டு y x அப்படி சொல்லி எடுத்துக்க போறோம். சோ k நோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 360 ஈக்குவல் டு y நோட வேல்யூ தெரியாததான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். and x நோட வேல்யூ 12 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 12 கொண்டு டிவைட் பண்ணிடலாம். அப்போ 360 y ஈக்குவல் டு 360 divided by 12 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ 12 ல கட் கொடுத்தோம் அப்படினா 3 டைம்ஸ் போகும். அப்போ y is equal to
30. அப்ப ஈச் ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னா 30 rupees பிரைஸ் மணி பே பண்றாங்க. சோ அப்போ y னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ இத அப்படியே என்ன பண்ண போறோம், கிராஃப் வரைய போறோம். கிராஃப்ல இத அப்படியே ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். சோ கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நான் x ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 2 எடுத்துக்கிறேன். பிகாஸ் x என்னோட வேல்யூ போக வேண்டியிருக்கு 10, இங்க வந்து x னோட வேல்யூ 12 வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால நான் 2 2 எடுத்துக்கிறேன். அண்ட் இங்க y னோட வேல்யூ எது வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 240 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஆனா இங்க எவ்வளவு போக வேண்டியிருக்கு 360 சாரி 240 வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனோட y னோட வேல்யூ, அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 னோட x னோட வேல்யூ 2 அப்படிங்கறோம்னா y னோட வேல்யூ 180. சோ அப்ப 180 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. 2 அப்படினா 180. அடுத்து 4 னா 90. 4 னா 90. 4,90 அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. Then 6,60. So next 8,45. And next 10,36. So உங்க 35 வரைக்கும் 30 வரைக்கும் மார்க் பண்ணலாம். 36 அப்படின்றதுனால 40 விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறேன். and 10 equal to 10 க்கு நேரா பெண் எடுத்துக்கிறோம். 36 அப்படின்றத மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற இல்ல. அப்ப இத வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு கர்வ் வரைய போறோம். சோ அப்ப இத வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து வேற என்ன क्वेश्चन இங்க இருக்குது அப்படினா x னோட வேல்யூ 12 இருக்கும்போது x னோட வேல்யூ 12 இருக்கும்போது y னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா 30 இருக்குது அப்படி சொல்லி சொல்றாங்க. y னோட வேல்யூ கரெக்ட்டா இந்த இடத்துல வருது. சோ அப்போ x னோட வேல்யூ 12 இருக்கும்போது y னோட வேல்யூ எவ்வளவா இருக்கு 30 இருக்குது அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு, ஆன்சர் 30 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அத அப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ அதான் என்ன ஆன்சர் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி நீங்க முடிச்சிடலாம். லாஸ்ட் சம் எடுத்துக்க போறோம். 6 சம் பார்த்துட்டோம் அப்படினா அது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த இதுல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு. அந்த பார்க்கிங் லாட்ல ஹவர்ஸ் வந்து x அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதோட அமௌண்ட் வந்துட்டு y அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 4 hours அவங்க பார்க்கிங் பண்ணோம் அப்படினா 6 rupees 60 rupees அங்க என்ன பண்றாங்க சார்ஜ் பண்றாங்களா. and 8 hours பார்க் பண்ணோம் அப்படினா 120 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி அவர் கூட்டிட்டு போக போக அதோட அமௌண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு, இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ அப்ப இது என்ன எடுத்துக்கலாம் அப்படினா டைரக்ட் வேரியேஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ டைரக்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படினா k ஓட ஃபார்முலா என்ன அப்படினா k y by x அப்படிங்கற எடுத்துக்கலாம். and இங்க k கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த x and y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிரும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல அந்த பார்க்கிங் லாட்ல 6 hours பார்க் பண்ணாங்க அப்படினா அமௌண்ட் என்ன கிடைக்கும். அப்ப x கொடுத்துட்டு y கேட்டிருக்காங்க. அப்ப 6 hours y னோட வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படினா x னோட வேல்யூ 6 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ k equal to k னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி k னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா x னோட வேல்யூ and y னோட வேல்யூ ஃபைண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப y னோட வேல்யூ 60 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். and x னோட வேல்யூ 4 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஏனா அதுக்கு நேரா உள்ள x னோட வேல்யூ தான் எடுக்கணும். சோ அத கட் கொடுத்தோம் அப்படினா x equal to 15 அப்படி k யோட வேல்யூ என்ன கிடைக்குது 15 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இந்த k னோட வேல்யூவை அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா k equal to y by x னா ஃபார்முலா and x க்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம், k க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் 15 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். equal to y னோட வேல்யூ தெரியாது, அத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். and x க்கு பதிலா 6 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப y equal to 6 அப்படியே மல்டிப்ளைல கொண்டு வரலாம். அப்ப 15 into x அப்படி 6 அப்படி சொல்லி கிடைக்குது. அப்ப y is equal to இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 60 அப்படி சொல்லி கிடைக்கும். சாரி 90 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ அப்ப y னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் எடுக்க போறோம். சோ செகண்ட் क्वेश्चन என்ன பண்ண போறோம், k is equal to y by x தான் ஃபார்முலா. சோ k க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் 15 அப்படினு அப்ளை பண்ணிடலாம். and x னோட y னோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 150 அப்படினு எடுத்துக்கலாம். divided by x. சோ x இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துறலாம் and 15 இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போய்லாம். அப்போ 150 divided by 15. அப்ப x னோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 10 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இது செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஆக்சுவலா இத பண்ணி டிராயிங் வரைஞ்சிட்டு தான் கிராஃப் வரணும், சம் செய்யணும். அப்பதான் வெரிஃபைட் எழுத முடியும். நம்ம இத செகண்ட் செய்ய போறோம். சோ அப்ப என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம் 4,60. அப்போ ஹவர்ஸ்ல 4 hours, rupeesல 60 rupees. அப்பனா rupeesல 60 எடுக்க போறேன். அப்ப 4,60 அப்படினு சொல்லி இத பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 8,120. சோ அப்ப ஹவர்ல 8 hours, rupeesல 120. சோ அப்போ இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். and அடுத்து 12 hours 18 rupees. 12 hours இங்க இருக்கு, 180 rupees அப்ப இங்க இருக்கு. சோ அப்ப அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறோம் அப்படினா சரிங்க 12 hours 180 rupees. அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா 24 hours 360 rupees. அப்ப 24 hours 360 rupees அப்படிங்கற எடுத்துக்க போறோம்.
ஸோ 24 hours 360 rupees இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போறோம். அந்த லைன்ல அதுக்கப்புறம் இந்த எக்ஸனோட வேல்யூ ஹார்ஸையும் அண்ட் இந்த ருபீஸையும் ஒயினோட வேல்யூவும் பாயிண்ட் அவுட் பண்ணி இதுக்கு ஒயினோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது, இதுக்கு எக்ஸனோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ 6 hours அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறோம். 6 hours அப்படின்னு சொல்லி இருக்கும் போச்சுல ஒயினோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எக்ஸனோட வேல்யூ 6 hours அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஒயினோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 90 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கரெக்டா இது நேரம் எங்க இருக்கு, 90க்கு நேரா இருக்கிறதுனால 90 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 150 rupees அப்படிங்க என்ன எடுத்துக்க போறோம், 90 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து 150 rupees, அப்போ 150ங்கிறது இந்த வேல்யூல இருக்கு. சோ இதுக்கு நேரம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 10 னோட வேல்யூ இருக்கு கரெக்டா. சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம், 10 hours அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அதனோட ஆன்சர் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு, 90 rupees and 10 hours அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சிடலாம். சோ அதான் ஆன்சர்.